உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளாவில் மௌனி அமாவாசையை முன்னிட்டு ஏராளமானோர் புனித நீராட முண்டியடித்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததுடன் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவத்துக்கு உத்தரப்பிரதேச அரசின் தவறான நிர்வாகமே காரணம் என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. மகா கும்பமேளா கூட்ட நெரிசல் குறித்து கருத்து தெரிவித்துள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, நிர்வாக சீர்கேடும் சாதாரண பக்தர்களின் நலனில் கவனம் செலுத்தாமல் விஐபிகள் மீது மட்டும் கவனம் செலுத்தியதுமே இந்த துயர சம்பவத்துக்கு காரணம். மகா கும்பமேளா நிறைவு பெற இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது. இன்னும் பல மகா ஸ்நானங்கள் நடக்க உள்ளன. இன்று நடந்தது போன்ற ஒரு துயர சம்பவம் மீண்டும் நிகழாமல் தடுக்க அரசாங்க அமைப்பை பலப்படுத்த வேண்டும். விஐபி கலாச்சாரம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். மேலும் சாதாரண பக்தர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய அரசாங்கம் சிறந்த ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். பிரியங்கா காந்தி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், காயமடைந்தவர்களுக்கு முறையான சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யுமாறு அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுக்கிறேன். இறந்தவர்களை அடையாளம் கண்டு அவர்களது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்க வேண்டும். மேலும் பக்தர்களின் வசதியை மிக முக்கியமாக கருதி உடனடி ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். இதனால் எதிர்கால நீராடல் சடங்குகள் அனைத்தும் பாதுகாப்பாக முடிக்கப்படும். பல நூற்றாண்டுகள் பழமையான அகாடாக்களின் அரச குளியல் பாரம்பரியத்தை முடிவுக்கு கொண்டுவர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். பக்தர்கள் பொறுமையுடனும் அமைதியுடனும் நீராடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கங்கை அன்னை அனைவரையும் காக்கட்டும் என தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைவர் கார்கே வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், அரைக்குறை ஏற்பாடுகள், விஐபிகளின் நடமாட்டம், நிர்வாகத்தை விட சுய விளம்பரத்தில் அதிக கவனம் செலுத்தியது, தவறான நிர்வாகம் ஆகியவையே இதற்கு காரணம். ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவழித்தாலும் இதுபோன்ற ஓர் அமைப்பை கொண்டிருப்பது கண்டனத்திற்குரியது. இன்னும் பல முக்கிய நீராடல்கள் மீதம் உள்ளன. எனவே மத்திய மற்றும் மாநில அரசுகள் இப்போதே விழித்துக் கொண்டு எதிர்காலத்தில் இதுபோன்ற விரும்பத்தகாத சம்பவங்கள் நடக்காமல் இருக்க ஏற்பாடுகளை மேம்படுத்த வேண்டும். பக்தர்களின் தங்குமிடம், உணவு, முதலுதவி மற்றும் நடமாட்டத்துக்கான ஏற்பாடுகளை விரிவுபடுத்த வேண்டும். மேலும் விஐபிகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும். இதைத்தான் நமது துறவிகளும் முனிவர்களும் விரும்புகிறார்கள் என தெரிவித்துள்ளார். சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் கூறுகையில், மகா கும்பமேளாவில் நடந்த விபத்து வருத்தமளிக்கிறது. இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது மாதிரியான மிகப்பெரிய நிகழ்வுக்கு ஏர் ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் வைத்திருக்கப்பட வேண்டும். அதை செய்யாதது ஏன்? உயிரிழந்தவர்களை அடையாளம் காணும் பணியை துரிதப்படுத்த வேண்டும். மகா கும்பமேளா நிகழ்வை ஹெலிகாப்டர் மூலம் கண்காணிக்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட வேண்டும். இதுபோன்ற பெரிய நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை எப்படி செய்வது என்பதை இந்த நிகழ்வின் மூலமாவது மாநில அரசு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். சென்னையில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடந்த திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் ஆளுநருக்கு நடத்தை விதிகள் உருவாக்க வேண்டும், மாநில அரசு அனுப்பி வைக்கும் மசோதாக்களுக்கு ஆளுநர் கையெழுத்திடுவதற்கு கால நிர்ணயத்தை உருவாக்கிட வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. NVS-02 செயற்கைக்கோளுடன் வெற்றிகரமாக விண்ணில் சீறி பாய்ந்தது இஸ்ரோவின் 100வது ராக்கெட் GSLV-F-15. புதன்கிழமை காலை ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. விண்ணில் செலுத்தப்பட்ட 19வது நிமிடத்தில் செயற்கைக்கோள் புவியின் சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. தரை, கடல், வான்வெளி போக்குவரத்து, கண்காணிப்பு மற்றும் பேரிடர் காலங்களில் துல்லிய தகவல்களுக்காக இந்த திட்டம் உதவும் என்று இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். அண்மை காலமாகவே தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்து ஒரு பவுன் ரூபாய் 60,000 கடந்து புதிய உச்சத்தை தொட்டது. இந்நிலையில் தங்கம் விலை புதன்கிழமை மேலும் அதிகரித்தது. இதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் கிராம் ஒன்றுக்கு ரூபாய் 85 அதிகரித்து 1 கிராம் ரூபாய் 7,595க்கு விற்பனையானது. பவுனுக்கு ரூபாய் 680 உயர்ந்து ஒரு பவுன் ரூபாய் 60,760 என்ற புதிய உச்சத்தை எட்டியது. கடந்த 2019ஆம் ஆண்டு கொண்டு வந்த முத்தலாக் தடை சட்டத்தின் கீழ் இதுவரை எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்ற விவரத்தை தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் காரில் சென்ற பெண்களை இளைஞர்கள் மற்றொரு காரில் துரத்திச் சென்ற சம்பவம் தொடர்பாக 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து முறையாக விசாரித்து குற்றவாளிகளுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தாம்பரம் நகர காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. முன்னதாக சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்கள் சென்ற காரை திமுக கொடி கட்டிய சொகுசு காரில் துரத்திச் சென்று இளைஞர்கள் வழிமறித்த வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலானது. இச்சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்த போது சம்பந்தப்பட்டவர்கள் திமுகவினர் என்பதால் போலீசார் இருதரப்பையும் சமாதானம் செய்து அனுப்பியதாக கூறப்படுகிறது. அதற்குள் சமூக ஊடகங்களில் சம்பவம் வைரலானதால் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்களை காரில் துரத்திச் சென்று தொல்லை கொடுத்த திமுகவினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த சம்பவமும் பின்னணியும் அரசியல் ரீதியிலும் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.